குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்டினியூட்டினா என்னென்னு பார்க்க போகிறோம். ஒரு ஃபங்க்ஷன், அதாவது கண்டினியூட்டி, மேக்ஸில் வந்து கண்டினியூட்டினா என்னென்னு வந்து பார்க்க போகிறோம். அந்த கான்செப்டை பற்றி பேசிக், ரைட்டுங்களா? வாட் இஸ் கண்டினியூட்டி? இப்போ ஜென்ரலாக கண்டினியூஷன் என்ன? இப்போ ஜென்ரலாக கண்டினியூஷன்னா தொய்ந்து நடந்துகிட்டு இருக்கிறது, அதாவது கண்டினியூஸ். இப்போ 1 to 2, 2 to 3, 3 to 4, அல்லது A to B, B to C, C to D, இது மாதிரி தொய்ந்து ஒரு ஃபங்க்ஷனும் ஒரு லைனும். இப்போ லைன் இது மாதிரி கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்குது, இல்லை ஒரு கர்வ் இது மாதிரி கண்டினியூஸாக போய்கிட்டு இருக்குது. இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், இப்படி தொய்ந்து கண்டினியூஸாக போய்கிட்டு இருக்கிறது தான் ஜென்ரலாக வந்து கண்டினியூஸ். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கண்டினியூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபங்க்ஷன் மீன்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒரு எஃப்ஆஃப்எக்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன். இதை வந்து கண்டினியூஸ்ன்னு சொல்கிறாங்க. எது? இது வந்து கண்டினியூஸ். ஓகே, எதில் கண்டினியூஸ்? அட் ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட். இதில் ஒரு ஃபிக்ஸட் பாயிண்டில் கண்டினியூஸ்ன்னு அப்படின்றாங்க, ரைட்டுங்களா? ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட். இப்போ சப்போஸ் இது ஏ, பி, சி, டி, இது இ. இப்போ சப்போஸ் ஏக்கும் ஈக்கும் இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ்னா ஏலேருந்து இதே மாதிரி போய்கிட்டு இருக்கணும். சப்போஸ் இது ஏ, இது பி, இது சி, டி, இ, எஃப். அப்போ ஏ டு எஃப்க்கும் கண்டினியூஸ்னா இந்த ஃபங்க்ஷன் ஏ டு பிலேருந்து இப்படி இது மாதிரி போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதை தான் வந்து ஜென்ரலாக ஒரு கண்டினியூஷன் வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒரு கிராஃப் வரைகிறீங்கன்னா, இப்போ இது ஒரு கிராஃப். இப்போ இது ஒரு எக்ஸ், இது வந்து ஒரு எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது மாதிரி வரைஞ்சிங்கன்னா, இப்போ இந்த கிராஃப் வரையும் போது ஆட்டோமேட்டிக்கலி கண்டினியூஸாக போதா, வித்தவுட் லிஃப்டிங் தி பென். அண்ட் திஸ் கிராஃப் ட்ரா த suppose a graph of the function is draw a graphனா வித்தவுட் லிஃப்டிங் த பென் இல்லாமல் அப்படியே வந்து பென் எடுக்காமல் அப்படியே ஒரு கிராஃப் வந்து வரைகிறது தொய்ந்து அது மாதிரி போச்சுட்டு இருந்துச்சுன்னா அதான் வந்து கண்டினியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? இப்போ டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் எஃப் வந்து ஒரு ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன் ஆஃப் த ரியல் நம்பர்ஸ், ரைட்டுங்களா? சி வந்து ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் ஆஃப் எஃப்பாக இருந்ததுன்னா எஃப் இஸ் கண்டினியூஸ். அதாவது தொய்ந்து அந்த இது வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி. தட் மீன்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் நடக்குது, ரைட்டுங்களா? அது ரியல் வேல்யூ ஃபங்க்ஷனாக இருக்குது. சின்ற ஒரு ஃபிக்ஸட் பாயிண்டில் இருந்தால், தட் மீன்ஸ் எக்ஸ் வந்து சியில் ஒரு ஃபிக்ஸட் பாயிண்டாக இருந்தால் அதுக்கு லிமிட் எடுக்கிறீங்க. ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எடுத்திங்கன்னா எஃப் ஆஃப் சியாக வந்து இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுங்களா? இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட்னு சொல்லுவாங்க. சப்போஸ் எ ஃபங்க்ஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி, எக்ஸ்ன்ற பாயிண்ட் வந்து சின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் வந்து சின்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் வந்து சின்னா இந்த பாயிண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆல்வேஸ் சி. இப்போ இந்த பாயிண்டில் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடக்குது, ரைட்டுங்களா? அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் போதும் அப்போ இந்த பாயிண்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்லாம் இந்த ரைட் ஹேண்ட் லிமிட்டாக ரைட் லிமிட், இந்த ரெண்டு லிமிட் நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் பண்ண எக்ஸிஸ் ஆச்சுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? இதுதான். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் செட். அதை லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டை என்ன சொல்லுவாங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ரைட் ஹேண்ட் லிமிட் என்ன சொல்லுவாங்கன்னா, ரைட் ஹேண்ட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சி. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டையும் ரைட் ஹேண்ட் லிமிட்டையும் ஒரு ஃபங்க்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா அந்த திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கால்டு கண்டினியூஸ். புரிஞ்சுங்களா? அட் சி இஸ் த ஃபிக்ஸட் பாயிண்டில் அதுதான் வந்து சொல்கிறேன். சப்போஸ் இதனுடைய லிமிட்டும் இப்போ இது லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட்டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு டிஃப்ரெண்ட் வேல்யூ இருந்தால் இட்ஸ் நாட் அ கண்டினியூஸ். தட் மீன்ஸ் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இட்ஸ் நாட் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இருந்தால் இது வந்து நாட் அ கண்டினியூஸ். அப்போ கண்டினியூஸ் என்னென்னா போத் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் அண்டு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது வந்து கண்டினியூஸ். ரைட் ஹேண்ட் லிமிட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா இட்ஸ் நாட் கண்டினியூஸ். தட் மீன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி சம் பாயிண்ட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணும்போதும் கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து சேமாக இருந்தால்
ரைட்டா? அது வந்து கண்டினியூஸ். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு ஒரு வேல்யூ, ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு ஒரு வேல்யூ வந்து இருந்தால் அது வந்து இட்ஸ் நாட் அ கண்டினியூஸ். புரிஞ்சுங்களா? இப்போ ஒரு சம் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாட் எக்ஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து கண்டினியூஸாக இல்லையான்னு செக் பண்ணணும். இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ஜென்ரலாக மாட்லஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், தட் மீன்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ். தட் மீன்ஸ் என்ன? ப்ளஸ் எக்ஸ் ஒரு வேல்யூ அண்டு மைனஸ் எக்ஸ்னு ஒரு வேல்யூ. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் ரெண்டு வேல்யூவாக இருக்குது. எது? ப்ளஸ் எக்ஸ் ஒரு வேல்யூ, மைனஸ் எக்ஸ்ன்ற வேல்யூ. ப்ளஸ் எக்ஸாக இருக்கும்போது எக்ஸ்னுடைய வேல்யூ எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். 0 இருக்கலாம், 0 விட அதிகமாக இருக்கலாம். சப்போஸ் மைனஸ் எக்ஸாக இருந்தால் என்னுடைய வேல்யூ என்ன? 0 விட கம்மியாக வந்து இருக்கலாம். அப்போ இது மாதிரி டெஃபினிஷன் நம்ம போட்டுக்கலாமா? அப்போ லிமிட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. இப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு என்னது? நம்மளுக்கு லிமிட் 0ன்னு கொடுத்துருக்காங்க. 0 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம வேல்யூவை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ், இதில் வந்து மைனஸ் எக்ஸ், இங்கே என்ன இருக்குது? மாடலஸ் மைனஸ் எக்ஸ். மைனஸ் எக்ஸ் பதிலாக என்ன பண்ணலாம்? 0ன்னு போட்டுக்கலாமா? தட் மீன்ஸ் மைனஸ் எக்ஸ். மைனஸ் எக்ஸ் இந்த எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி 0. ரைட்டுங்களா? இதே ரைட் லைன் லிமிட். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ், அப்போ இங்கே ப்ளஸ்னுடைய வேல்யூ எக்ஸ்னுடைய 0 போட்டிங்கன்னா அப்போ போத் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் அண்டு ரைட் ஹேண்ட் லிமிட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அண்ட் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். புரிஞ்சுங்களா? அப்போ நம்ம முன்னாடி இப்போ படித்த கான்செப்ட் வந்து இங்கே அப்ளை வச்சுருந்தா, அப்போ when the function satisfied both left hand limit and left hand limit கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகும். தட் மீன்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்லையும் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட்லையும் அப்ளை பண்ணும்போதும் யூ கெட் த சேம் வேல்யூனா அண்ட் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கால்டு கண்டினியூஸ். தட்ஸ் இட். அடுத்து என்ன ஒரு டெஃபினிஷன் ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா, எஃப் வந்து ஒரு ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன். ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன் அது வந்து செகண்ட் வந்து கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. கண்டினியூஸாக இருந்ததுன்னா அட் எவ்ரி பாயிண்ட், ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் கண்டினியூஸாக இருக்குது. தட் மீன்ஸ் அப்படி இன்டர்வல் எப்படி இருக்குது? க்ளோஸ்டு இன்டர்வலாக இருக்குது. க்ளோஸ்டு இன்டர்வல் மீன்ஸ் ஏ கமா பின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது, அது க்ளோஸ் இன்டர்வல். அதாவது க்ளோஸ் இன்டர்வல்னால் ஏ அண்ட் பி இஸ் இந்த பாயிண்ட் இஸ் இன்க்ளூடட். கண்டினியூஸாக இருந்ததுன்னா அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ ஒரு வேல்யூவும். அடுத்து லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி. இது மாதிரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இது வந்து கண்டினியூஸ். எஃப் இஸ் கண்டினியூஸ். இது ஒரு கான்செப்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு எஃப் இஸ் அ ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கணும்னா அண்ட் எவ்ரி க்ளோஸ் இன்டர்வல் ஏ அண்ட் பினா, அப்போ ஏ அண்ட் பின்ற பாயிண்ட் வந்து ஆல்சோ இன்க்ளூட். சப்போஸ் ஒரு கிராஃப் வரைகிறீங்க, இது ஏன்ற பாயிண்ட், இது பின்ற பாயிண்ட் அப்படின்னா ஏக்கும் பிக்கும் என்ன? சப்போஸ் ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி அப்படின்னு போட்டாங்கன்னா ஏ அண்ட் பி இட்ஸ் நாட் இன்க்ளூடட். இங்கே வந்து நம்மளுக்கு க்ளோஸ் இன்டர்வல்னால ஏ அண்ட் பி வந்து இன்டர்வல் அந்த ஃபங்க்ஷன். தட் மீன்ஸ் இது க்ளோஸ் இன்டர்வல்னால ஏ அண்ட் பி வந்து அதோட சேர்ந்துடும் அந்த பாயிண்ட். அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் ஏன்ற அண்ட் பின்ற வேல்யூ கண்டுபிடிக்கும் போதும் எஃப் ஆஃப் ஏ அண்ட் எஃப் ஆஃப் பி கிடந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து மாறி இருந்ததுன்னா அதான் அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இது ரெண்டும் ஈக்குவலாக இல்லை, ரைட்டா? இது மாதிரி டூ நாட் மேக்ஸ் ரெண்டு சமமாக இல்லை, ரெண்டு சமமாக மீன்ஸ் இல்லைன்னா இது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ இல்லாமல் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி இல்லாமல் இருந்தால் இட்ஸ் நாட் அ கண்டினியூஸ். புரிஞ்சுங்களா? இப்போ ஒரு சம் பார்க்குறோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் வந்து என்ன ஃபார்மில் இருக்குது? 2x + 3ன்ற ஃபார்மில் இருக்குது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்ற பாயிண்ட். இது எப்படி கண்டினியூஸாக இல்லையான்னு செக் பண்ணலாம். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போடுங்க. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டிங்கன்னா என்ன வரும்? 2 × 1 + 3 = 5. நம்மளுடைய வேல்யூ வந்து 5. இப்போ லிமிட் எடுங்க ஃபங்க்ஷனுக்கு. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஒய், எக்ஸ் டென்ஸ் டு 1. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1. எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது? 2x + 3 ஃபார்மில் இருக்குது. அப்போ 2 × 1 + 3 = 5. அப்போ இந்த லிமிட்டும் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. அப்போ எஃப் இஸ் தட் மீன்ஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 இஸ் ஆல்வேஸ் எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1. தட் மீன்ஸ் இங்கே வந்து எஃப் ஆஃப் 1ன்னு போட்டுக்கோங்க. அப்போ இந்த ரெண்டு வேல்யூ வந்து சேமாக இருக்குது. அப்போ தட் இஸ் அ ஃபங்க்ஷன். அதாவது
f of x equal to 2x plus 3 is a continuous. ரைட்டுங்களா? ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, டெஃபினிஷன் என்னென்னா, எவ்ரி பாலினாமியல் ஃபங்க்ஷன், எவ்ரி பாலினாமியல் ஃபங்க்ஷன், பாலினாமியல் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ சப்போஸ் இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி பாருங்கள், எக்ஸ்பிளைன் எப்படி பண்ணுறேன். இப்போ பாலினாமியல் ஃபங்க்ஷனாக எப்படி இருக்கும்? p of x equal to a0 x power 0 a1 x power 1 a2 x square plus up to an x power n. ரைட்டுங்களா? இப்போ இதுக்கு இப்போலாம் ஒன்று கூட போட்டுக்கலாம். இப்போ a0 ப்ளஸ் a1 x ப்ளஸ் a2 x ஸ்கொயர் ப்ளஸ் an x பவர் n. ரைட்டுங்களா? இப்போ a0 இது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்குது. ரைட்டா? இப்போ லிமிட்டு நீங்கள் எடுக்கிறீங்க, லிமிட்டு ஏதாவது எக்ஸஸ் ஈக்குவல் டு சம் வேல்யூஸ் ஏதோ ஒன்று எடுத்துட்டிங்கன்னா, இப்போ எக்ஸஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்க. ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி பி ஆஃப் சி ஈக்குவல் டு இது a0 அப்படியே வந்துடும். இதில் லிமிட் அப்ளை பண்ணுங்கள், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி, அப்போ a1 இங்கே வந்து சி, இது மாதிரி அப்ளை பண்ணுறீங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி an x பவர் n. அப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் தனித்தனியாக லிமிட் அப்ளை பண்ணும்போதும் அப்போ a1c அப்படியே போயிட்டு an c பவர் n. அப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் நம்ம லிமிட் அப்ளை பண்ணும்போதும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் வந்து ஆட்டோமேட்டிக்கலி கண்டினியூஸாக இருக்கும். அப்போ இதுவும் கண்டினியூஸ், ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் இந்த x1 கண்டினியூஸ், x2 அப் டு xn எழுதி கண்டினியூஸாக இருந்தால் பாலினாமியல் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ கண்டினியூஸ். அதனால தான் சொல்கிறாங்க. அப்போ எவ்ரி அப்புறம் ஒவ்வொரு பாலினாமியல் ஃபங்க்ஷனும் தட் மீன்ஸ் கண்டினியூஸ். புரிஞ்சுங்களா? அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலினாமியல் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் வந்து பார்த்தாச்சு. அப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம்? கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக என்ன, கண்டினியூஸ்னால் என்ன, பேசிக் என்னன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன் பார்த்தோம். அடுத்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். அடுத்து அதுக்கு ரிலேட்டடாக 2-3 ஃபங்க்ஷனை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தோம். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்? பாலினாமியல் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இல்லையா அதை வந்து பார்த்தோம். ரைட்டுங்களா? அப்போ இந்த வீடியோவில் கண்டினியூஸ்னால் என்ன, கண்டினியூஸுடைய பேசிக் கான்செப்ட் வந்து பார்த்தோம். ரைட்டுங்களா? இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ரைட்டுங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய யூடியூப் சேனல் வந்து ஃபோக்கஸ் மேக்ஸ். ரைட்டுங்களா? நான் 9th 10th 11th 12th போத் சிபிஎஸ்சி அண்டு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுக்கு மேக்ஸ் வந்து ஆன்லைன்லேயும் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்ட்ரெஸ்டட் இருக்குங்க, நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நான் எப்படி கிளாஸ் எடுக்கிறேன்னு நான் சொல்லிடுவேன். ரைட்டுங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். என்னுடைய பேர் வந்து செந்தில்குமார். என்னுடைய செல் நம்பர் வந்து 9841732063. தேங்க்யூ வெரி மச்.